வணக்கம் நண்பர்களே. இதுவே அணுவும் ஆன்மாவும் ஆன்மீக பயணத்தின் 2ஆம் அத்தியாயம். கடந்த பகுதியில் நாமே யார் என்பதை அறிந்து கொள்ளும் ஒரு தீவிர சிந்தனையை தொடங்கினோம். இப்போது அந்த உள்நோக்கு பயணத்தை இன்னும் ஆழமாக அனுபவிக்கப் போகிறோம். நீங்கள் இன்னும் முதல் பகுதியை பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து அதை முதலில் பாருங்கள். இந்த தொடரின் ஒவ்வொரு அடியையும் மனதோடு சேர்ந்து உணர நமக்கு தேவையாக இருக்கும். சிந்தனையை மீறி ஆன்மாவின் மெளன ஒளியை நோக்கி இன்னொரு அடி எடுத்து வைக்கலாம். இன்று இந்த பயணத்தின் முடிவு அல்ல, இது உங்களுக்குள் தொடங்கும் ஒரு மறுபிறப்பு. உங்கள் வாழ்க்கை ஒளியின் பாதையாக மாறட்டும். வாருங்கள். ஞானியின் மனம், வார்த்தை, செயல் அனைத்தும் தெளிவாக உள்ளது. அவை அனைத்தும் ஆத்மத்திலிருந்து வரும் வெளிப்பாடுகள். அவர் புறநிலை நிகழ்வுகளை சந்திக்கிறார், ஆனால் அதில் மூழ்குவதில்லை. அவர் பேசுகிறார், ஆனால் அதில் பற்றில்லாமல். அவர் வாழ்கிறார், ஆனால் அதில் நான் என்ற தவறு இல்லாமல். ஞானியின் சிறப்பான தன்மை, அவர் எதையும் நிராகரிக்கவில்லை, அவர் எதையும் விரும்பவில்லை, அவர் எதையும் தடுக்கவில்லை. அவர் அனுபவிக்கிறார், அவர் சுவாசிக்கிறார், அவர் நிறைவு அடைந்தவர். உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள், அதை இழந்தால் என்ன ஆகும்? அதை பற்றிய எண்ணம் உங்கள் உள்ளத்தை பிணைத்து வைக்கிறதா? அதை விடுங்கள். ஞானியின் போல் நிகழ்வுகளை பார்க்கவும் அதில் ஒன்றிணையாமல் இருங்கள். அதில்தான் ஆனந்தமும் சுதந்திரமும் இருக்கிறது. இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் செய்தி, ஞானி என்பது ஒரு சாதாரண மனிதனே, ஆனால் அவர் தன்னை அறிந்தவர். அவர் எதிலும் தொந்தரப்படுவதில்லை, அவர் எதிலும் சிக்குவதில்லை. அவர் தன்னுள் உறைந்தவர். அவர் சும்மா இருக்க தெரிந்தவர். அவர் நித்திய ஞானத்தின் நிழலாகவே இருக்கிறார். அடுத்து வரும் அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் அந்த சும்மா நிலையின் அருமையை, அதன் இயல்பையும் ஆழமாக நமக்கு தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் இறுதி கட்டங்களில் நம்மை அழைத்து செல்கிறது இந்த அத்தியாயம். இங்கே அஷ்டாவக்ரர் கூறுகிறார், வாழ்க்கையிலே விடுதலையை அடைந்தவன் எப்படி இருக்கிறான்? அவனின் நெஞ்சில் இருக்கும் அமைதி எவ்வாறு வெளியிலும் ஒளிர்கிறது. ஞானி எதையும் தேடுவதில்லை, அவர் எதையும் இழப்பதற்காக கவலைப்படுவதில்லை. அவர் சுதந்திரமாய் இருப்பவர். அவர் தனது சுயத்தை உணர்ந்தவர். அவர் உள்ளம் நிரப்பப்படுகிறது. நிறைவும் மெளனமும் நிறைந்த நிலைத்த அமைதி கொண்டு அவர் செய்கிறார், ஆனால் செய்கிறேன் என்கிற உணர்வின்றி. அவர் பேசுகிறார், ஆனால் பேசுவதற்கு கோரிக்கையின்றி. அவர் வாழ்கிறார், ஆனால் உலகம் அவருக்குள் இல்லை. அவரிடம் எதிர்ப்பு இல்லை, அவரிடம் சார்பு இல்லை, அவரிடம் ஆசை இல்லை. நாளும் நிகழும் வாழ்க்கையை அவர் காண்கிறார், ஆனால் அதன் கதாபாத்திரமாக செயல்படவில்லை. அவர் வாழும் ஒவ்வொரு நொடியும் சும்மா சதாசிவமாக, அறிவின் தூய வெளிச்சத்தில். தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அடக்க வேண்டியதில்லை. அவற்றை பார்க்கும் நிலையை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த நிலைதான் ஜீவன் முக்தியின் தொடக்கம். நீயே சாட்சி, நீயே சத்தியம், நீயே அத்வைதம். இப்போது இங்கே இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது, மிக எளிமையான வாழ்க்கைதான் மிக உயர்ந்த ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்க முடியும். ஞானி பேச வேண்டியதில்லை. அந்த பரிபூரண அமைதி எப்படி எதிலும் ஈடுபடாமல் இருக்கும் நிலையை உருவாக்குகிறது என்பதை எடுத்துரைக்கிறது. சும்மா இருப்பதன் சாமர்த்தியம் இந்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் கூறுகிறார். சும்மா இருப்பதே மிக உயர்ந்த செயலாகும். அது செயலற்ற செயலாகும். அது ஜீவன் முக்தியின் முழுமையான வெளிப்பாடாகும். ஞானி எதையும் தவிர்க்கவில்லை, அவர் எதையும் விரும்பவில்லை. அவர் செய்வதைப் போலவே செய்கிறார், ஆனால் அவன் சும்மா. அவன் உளம் கலங்காமல் இருக்கிறான். அவன் சிரிக்கிறான், அவன் பேசுகிறான், அவன் நடக்கிறான், ஆனால் அவனது உள்ளத்தில் மட்டும் மௌனத்தின் நிலை அசையாமல் இருக்கிறது. அவன் தன்னை ஒருவர் என்று அடையாளம் காண்பதில்லை. அவன் செய்வதை செய்வதற்காக மட்டும் செய்கிறான். அவனுக்குள் நான் செய்கிறேன் என்ற எண்ணமே இல்லை. அவனுக்குள் இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியில்தான் அமைதி உள்ளது. அந்த அமைதியில்தான் அவனது உண்மை இருப்பு. ஞானி பெரிய பேச்சு இல்லாமல், சர்வதேச கவனத்திற்கு வராமல், வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் தன் சுயத்தை உணர்ந்தபடி இருப்பவர். உன் செயல்களை நீ கவனித்துப்பார். அவற்றுக்கு பின்னால் விருப்பமா உள்ளது, அல்லது பயமா, அல்லது பழக்கம்? அதை தாண்டி மௌனமான இடத்தை
உன் உள்ளத்தில் காணு, அதுதான் உண்மையான ஆனந்த நிலை, அதுதான் ஞானியின் இருப்பு. இந்த அத்தியாயம் நமக்கு கூறுவது, சும்மா இரு என்பது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல, அது பரம ஞானத்தின் உச்சம். அது சொற்களில் சொல்ல முடியாத மிகப்பெரிய அறிவு. அடுத்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் அந்த மெளன நிலை உலகத்தை எப்படி தாண்டுகிறது என்பதை நம்மிடம் பகிர்கிறார். இன்றைய அத்தியாயம் பயணத்தின் நிறைவு. ஞானி என்று அழைக்கப்படுபவர் தன்னை எதிலும் பிணைக்கவில்லை. அவர் எதையும் விடுவதாக நினைக்கவும் மாட்டார். அவர் உயிருடன் வாழ்கிறார். ஆனால் சுயத்தை மட்டுமே உணர்கிறார். அவனுக்குள் நான் யார் என்ற கேள்வியே இல்லை. அவனுக்குள் பதிலும் இல்லை. அவனுக்கு தேடல் இல்லை. அவனிடம் பூமி, விண், உடல் அவை எதற்கும் பிணைப்பு இல்லை. அவன் உலகத்தில் இருக்கிறான். ஆனால் உலகம் அவனுள் இல்லை. இந்த அத்தியாயம் நமக்கு கூறுகிறது, வாழ்க்கையின் முடிவும் இல்லை, முதலும் இல்லை. அதில் சற்று நிற்கும் நிலையே அத்வைதத்தை உணர்த்தும். அந்த நிலையில்தான் மௌனம் உரைக்கும். அறிவு அமைதியாய் உறும். சுயம் பரமமாகும். மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிரம்பியுள்ளது. அந்த சிந்தனைகளே நமக்கு பயம், ஆசை, சோகம், சந்தோஷம் எல்லாவற்றையும் தருகின்றன. ஆனால் சிந்தனை என்பது நம் முழு வாழ்வையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விசிறி போல. அதை நாமே புரிந்து கொள்ளாவிட்டால் அது நம்மை சுற்றி போடும். ஒரு சிந்தனை தோன்றுகிறது. அந்த சிந்தனை உணர்வாக மாறுகிறது. அந்த உணர்வு செயலாக மாறுகிறது. அந்த செயல் பழக்கமாகிறது. அந்த பழக்கம் வாழ்க்கையாகிறது. எனவே ஒரு சின்ன சிந்தனை நம் முழு வாழ்க்கையின் விதையாக இருக்கிறது. நாம் சிந்திக்கிறோமா? சிந்திக்கப்படுகிறோமா? நாம் நினைப்பது எல்லாம் நம்முடையதா? அல்லது அது பழைய அனுபவங்களின் மீளச் சுழற்சியா? ஒரு சிந்தனை தோன்றும்போது நாம் அதை கணிக்காமல் ஏற்கிறோம். அது நம் உணர்வுகளையும் செயல்களையும் இயக்குகிறது. ஆனால் ஒரு வினாடி நிலை கொண்டு அதை தள்ளி பார்க்க முடியுமா? இந்த சிந்தனையை கவனிக்க கற்றுக்கொள். தினமும் 10 நிமிடங்கள் உங்கள் சிந்தனைகளை மட்டும் கவனியுங்கள். யாரை பற்றி தோன்றுகிறது? என்ன காரணத்தால் அது வந்தது? உண்மையில் அந்த சிந்தனை தேவையா? இது ஒரு மாறாத பயிற்சி. ஆனால் இதுவே சுதந்திரத்தின் ஆரம்பம். அறிவு பிளஸ் சிந்தனை பிளஸ் தியானம். அறிவு உண்மையை காட்டும். மனம் அதை உணர்கிறது. சிந்தனை அதை நடைமுறைப்படுத்தும். ஆனால் சிந்தனைகளில் சீர்கேடு இருந்தால் அவை உண்மையையும் குழப்பமடைய வைக்கும். அதற்கான தீர்வு சிந்தனையை சுத்தமாக்கும் ஒளி. அந்த ஒளி தியானம், சிந்திப்பு, விழிப்புணர்வு மூலமாக வருகிறது. சிந்தனைகள் ஓடும் நதி நீர் அல்ல. நீர் பார்ப்பவன் சிந்தனைகள் ஓடும் நதி. ஆனால் நீங்கள் அந்த நதி அல்ல. நீங்கள் அந்த நதியை பார்ப்பவன். சிந்தனைகளுடன் அடையாளப்படுத்தும் வரை நீங்கள் சிக்கலில் இருக்கிறீர்கள். ஆனால் சிந்தனைகளை பார்ப்பது தொடங்கும் தருணத்தில் நீங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டீர்கள். இன்று நாம் சிந்தனையின் மூலத்தையும் இயக்கத்தையும் பார்த்தோம். நாளைய பயணத்தில் நாம் காணப்போகிறோம் எவ்வாறு அந்த சிந்தனைகள் செயல்களாக மாறுகின்றன. உங்கள் சிந்தனைகளில் ஒளி பாயட்டும். உங்கள் உள்ளத்தில் அமைதி நிலவட்டும். சிந்தனைகள் நம்முள் தோன்றுகின்றன. ஆனால் அந்த சிந்தனைகள் செயல்களில் வெளிப்படும்போது அவை நம்மை நிர்ணயிக்கின்றன. இப்போது நாம் செயலை பற்றி பேசப்போகிறோம். ஒரு சிந்தனை எவ்வாறு செயலில் மாறுகிறது? அது நம்மை எப்படி உருவாக்குகிறது? ஒரு சிந்தனை தக்க நேரத்தில், தக்க சூழ்நிலையில் செயலாகிறது. அதே செயல் பலமுறை நடந்தால் அது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் நம்மை குணமாக மாற்றுகிறது. அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நம் செயல்களின் பின்னணி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதையாவது உணர்த்துகிறது. ஒரே செயல் ஒருவர் செய்தால் தவறு, மற்றவர் செய்தால் உண்மை. ஏன்? காரணம், அந்த செயல் தோன்றிய உள்ளத்தின் தூய்மை. செயல் கைவினை அல்ல. செயல் மனநிலை. நல்ல செயல்கள், சிந்தனையின் நிழல். நல்ல சிந்தனைகள் இருந்தால் அவை சாமர்த்தியமாக வெளிப்படும். நல்ல செயல் என்பது பயன் தர வேண்டும் என்பதல்ல. அது உண்மையுடனும் அன்புடனும் கவர்ச்சியில்லாமல் இருக்க வேண்டும். ஒரு சிறு உதவியும், ஒரு சிரிப்பும், ஒரு அமைதியான பதிலும் எல்லாம் நல்ல செயல்களே. செயல்களுக்கு உருப்படி தன்னாட்சி நாம் செயல்களை கையாள்கிறோமா அல்லது சிந்தனைகளால் இயக்கப்படுகிறோமா? சுய அறிவும் தன்னாட்சி இருந்தால் செயல் ஆன்மீக சாதனையாக மாறும். இல்லையெனில் அது மறுவிதமான பழக்கமாகி நம்மை திசை மாறச் செய்யும். தன்னலமற்ற செயல். ஒரு சித்தி
தன்னலமற்ற செயல் என்பது ஒரு உணவு பண்டி போல. அது நம் கருவிகளை அல்ல, உள்ளத்தை உண்ணச் செய்கிறது. யார் பார்க்கிறார்கள், என்ன பாராட்டு கிடைக்கும், என்ன பதிலாக வரும் என்பதை கவலைப்படாமல் செய்யப்படும் செயல்தான் ஆன்மீக சேவை. செயலில் ஆன்மா பிரதிபலிக்கட்டும் செயல் என்பது வெறும் புற இயக்கம் அல்ல, அது உள்ளத்தின் பிரதிபலிப்பு. நீங்கள் இன்று செய்யும் ஒரு செயல் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கலாம். நாளைய பயணத்தில் நாம் பார்க்கப் போவது பயணம், ஜெர்னி பற்றி. இந்த செயல் எனும் நிலத்தில் நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு பயிரும் பிரபஞ்சத்தையே பூக்கச் செய்யட்டும். நாம் செயல் பற்றி அறிவோம், ஆனால் அந்த செயல்களின் எல்லாம் ஒரு பயணத்தின் ஒரு பகுதிதான். இப்போது நாம் அந்த பயணத்தை பற்றி கேட்கப் போகிறோம். இந்த வாழ்க்கையின் உண்மையான பயணம். வாழ்க்கை ஒரு பயணம்தான். வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லா பாதை. அதன் சுவடு நம் எண்ணங்களில், செயலில், அனுபவத்தில் காணப்படும். நாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், பழகுகிறோம், பிரிகிறோம். இந்த சகலமும் ஒரு பயணத்தின் படிகள்தான். யாரோடு இந்த பயணம்? பலருடன் பயணிக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்மோடு எப்போதும் இருக்கிறவர் நாம்தான். இப்போதும் இந்த கேள்வி, நான் யார்? இந்த பயணத்தில் நான் எங்கே செல்கிறேன்? பயணத்தின் நோக்கம் தெரியாமல் போனால் நாம் செல்கின்ற பாதை வெறும் சுழற்சி. ஆன்மீக பயணம் வெளியில் அல்ல, உள்ளே. ஆன்மீக பயணம் என்பது வெளி உலகில் ஒரு இடத்துக்கு செல்லும் பயணம் அல்ல, அது நம்முள் வரும் பயணம். உண்மையான பயணம் என்பது நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு உணர்வு பதில் கிடைக்கும் வரை. தடை என்பது வழி அல்ல. வழிகாட்டி வாழ்க்கையில் ஏற்படும் தடை ஒரு முடிவல்ல, அது ஒரு திருப்புமுனை, நம்மை உணர்த்தும் பாயும் காற்று. பயணத்தின் போது ஏற்படும் துக்கம், தோல்வி, ஏமாற்றம் அனைத்தும் நம்மை ஒரு வலிமையான உள்ளத்துக்கே கொண்டு செல்கின்றன. பயணம் தோற்றமாக இல்லை, வளர்ச்சியாக நாம் ஒரு இடத்திற்கு செல்கிறோம் என்பதற்காகவே பயணம் அல்ல. நாம் யார் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வதற்கே பயணம். அதனால் பயணத்தின் நோக்கம் வெளிச்சம் பெறுவது. அந்த வெளிச்சம் வெளியில் கிடைக்காது, அது உள்ளத்தில்தான் மலர வேண்டும். பயணத்தின் சப்தமில்லாத அழகு இந்த பயணம். சத்தமில்லாத ஒரு பயணம். அதில் வெற்றியும் தோல்வியும் இல்லை, வெறும் விழிப்பு மட்டுமே உள்ளது. நாளைய பயணத்தில் நாம் பார்க்கப் போவது தன்மை. நாம் உண்மையில் யார் என்பதை பற்றிய சிந்தனை. வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தின் இறுதி திகில் நான் யார் என்ற கேள்வி. அந்த கேள்விக்கே பதில் தேடும் தேடல்தான் தன்மையை கண்டுபிடிக்கும் ஆன்மீக பயணம். தன்மை என்பது யார் என்று தெரியுமா? நாம் பெயர் அல்ல, நாம் சாலரி அல்ல, நாம் பிறர் நம்மை பார்த்து கொள்ளும் பார்வை அல்ல. நாம் யார் என்ற உண்மை, பிறப்பும் பெயரும் பழக்கங்களும் கடந்த மௌனமான ஒளி. தன்மையை மறைக்கும் 3 பட்டைகள், நம் தன்மையை மூடி மறைக்கும் 3 துணைகளுக்கு நாம் அடிமைகள். உடல் நான் இதயத்தை உடையவன் என்று கருதல், மனம் நான் என் சிந்தனைகள் என்று கருதல், சமூக பதவி நான் எனது வேலை நிலைமை என்று கருதல். இந்த 3ம் நாம் அல்ல. நம் உண்மைத்தன்மை மௌனத்தில் உணரக்கூடியது. தன்மையை உணரும் தருணம் ஒரு நாள். நாம் யாரும் இல்லை என உணர்ந்த நிமிடத்தில் நாம் எல்லாமாக இருப்போம். உண்மையான நான் சந்தோஷத்துடன் பிணைக்கப்படவில்லை, துக்கத்தால் அழிக்கப்படுவதும் இல்லை. அது ஒரு பாவமில்லா சுத்தமான உணர்வு. அதுதான் தன்மை. நாம் எப்போது நம்மை மறந்துவிட்டோம்? குழந்தையாக இருந்தபோது நமக்கு அழகு, புகழ், பணம் எதுவும் தேவைப்படவில்லை. ஆனால் நாள்கள் சென்றபின் நாம் மற்றவராக மாறத் தொடங்கினோம். நம்முள் இருக்கும் அந்த தூய தன்மை புற உலகத்தின் கண்ணாடியில் மறைந்துவிட்டது. தன்மை சொற்களில் இல்லை, சாஸ்திரத்தில் இல்லை. ஒரு புத்தகம் நம்மிடம் நீ இதுதான் என்று கூற முடியாது. ஆனால் மௌனத்தில் அந்த சுடர், அந்த தூய ஒளி நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லும். அந்த உணர்வை உணர்வதே தன்மையை உணர்ந்த தருணம். உள்ளிருந்து வெளிக்கான அழைப்பு இந்த பயணம். நம்மை புறக்கணிக்கும் பயணம் அல்ல, நம்மை நம்மாக உருவாக்கும் மெல்லிய அழைப்பு. நாளைய பகுதிக்கு நீங்கள் தயார். ஏனெனில் அடுத்த அத்தியாயம் உணர்வு. மனதை தாண்டி உள்ளத்தை தொட்ட உணர்வுகள். இன்று உங்களுள் ஒரு மௌன உணர்வு இருந்தால் அதுதான் உங்களது தன்மை ஒளியூட்டும் தருணம். நாம் யார் என்பதை உணர்ந்த தருணத்தில் அந்த உணர்வு நம்மை தொட்டுவிடுகிறது. உணர்வுகள் எவ்வளவு மென்மையானவை, அதே நேரத்தில் எவ்வளவு வலிமை கொண்டவை. இன்று நாம் உணர்வுகளின் ஆழம், அமைதி மற்றும் அதன் ஆன்மீக காரணங்களை புரிந்து கொள்வோம். உணர்வுகள்
உள்ளத்தின் அலைகள், சிந்தனைகள் மெய்யாக இருக்கலாம், உணர்வுகள் உண்மையாக இருக்கலாம். ஒரு சொல் நம்மை பயமுறுத்தும், ஒரு பார்வை நம்மை நிம்மதியாக்கும். இது உணர்வுகளின் சக்தி. உணர்வு என்பது ஓர் அலை போல. ஒரு உணர்வு தோன்றுகிறது, அதை எதிர்த்தால் அது பெருக்கெடுக்கும், அதை கவனித்தால் அது சிதறி ஓடும். உணர்வுகளை அடக்க முடியாது, ஆனால் உணர்தல், அதுவே மாற்றம். அனுபவிக்கிறீர்களா, இல்லை அழுத்தப்படுகிறீர்களா? நீங்கள் ஒரு உணர்வை அனுபவிக்கிறீர்களா, அல்லது அது உங்களை வழிநடத்துகிறதா? சத்தமில்லாத சோகம், வெளிப்படாத கோபம் எல்லாம் மனதின் அடிமைத்தனமாகும். உணர்வுகளை அனுபவித்து பாருங்கள், அவை உங்களுக்குள் மாறுபடத் தொடங்கும். உணர்வுகள் சடலத்திலும் ஆன்மாவிலும் பாகம். உடல் ஒரு உணர்வை உணர்கிறது, மனம் அதை பெயரிடுகிறது, ஆன்மா அதை பார்த்து கொள்கிறது. ஆன்மீக பயணத்தில் உணர்வுகள் அடங்கவில்லை, அவை தெளிந்தன. உணர்வுகளை மாற்ற முடியாது, ஆனால் மாற்றிக்கொள்ளலாம். ஏமாற்றத்தை சந்தோஷமாக மாற்ற முடியாது, ஆனால் ஏமாற்றத்தை அறிந்தால் அது அமைதிக்குரிய வாயிலாக மாறும். உணர்வுகளை திணிக்காதீர்கள், உணருங்கள், அதுவே தீர்வு. உணர்வுகள் உள்ளத்தின் இசை. அந்த இசை அமைதியாக ஒலிக்கும்போது நீங்கள் இறைவனின் நெருக்கத்தை உணர்வீர்கள். நாளைய பயணத்தில் நாம் காணப்போகிறோம் சாமர்த்தியம், உணர்வுகளை சமநிலைப்படுத்தும் வல்லமை. உங்களுள் இன்று எந்த உணர்வு தோன்றுகிறதோ அதையும் ஒரு நண்பராக எதிர்கொள்கிறீர்களா? அதுதான் ஆன்மீக விழிப்பின் ஆரம்பம். உணர்வுகள் நம்மை தொட்டுவிட்டு செல்கின்றன, ஆனால் உணர்வுகளை அழுத்தி வைக்க முடியாது. அதே நேரத்தில் அவை நம்மை கட்டுப்படுத்தவும் கூடாது. இங்கேதான் சாமர்த்தியம், ஒரு நுண்மையான சமநிலை தேவைப்படுகிறது. சாமர்த்தியம் என்பது திறமையல்ல, அது மன அழுத்தமின்றி செயல்படும் திறன். உணர்வுகளை உணர்ந்தபடி செயல்களை சமதரிசனமாக அணுகும் திறமை. சாமர்த்தியமானவன் ஒரு சின்ன செயலும் ஆனந்தமாகச் செய்வான். ஒரு புறம் சிந்தனை, மறுபுறம் உணர்வு, இரண்டையும் சமமாய் வைத்திருக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம். சிந்தனை மேலோங்கினால் கல் போல ஆகிவிடுவோம், உணர்வுகள் மேலோங்கினால் நீர் போல ஓடிவிடுவோம். சாமர்த்தியம் என்பது அந்த இரண்டுக்கும் இடையே ஒரு நீளமான நதி. ஒருவரை புரிந்து கொண்டு பேசுவது சாமர்த்தியம். சில சமயங்களில் பேசாமலும் இருத்தல் சாமர்த்தியம். ஒரு வேலை செய்யும்போது முழுமையாக மனதுடன் செய்வது சாமர்த்தியம். செயல்கள் துல்லியமானதும் அழுத்தமற்றதும் ஆன்மீகமான வாழ்வின் அடிப்படை. பூமி சுழலும், சூரியன் உதிக்கும், மழை பெய்யும், இவை அனைத்தும் ஒரு பயந்தன்மையற்ற சாமர்த்தியம். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த சுமூக இயக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். தினசரி வாழ்க்கையில் அமைதியாக கவனிக்கவும் பழகுங்கள். பதில் கொடுக்க விரும்பும்போது ஒரு நிமிடம் தாமதியுங்கள். செய்வதை முடிக்க விரும்பும்போது ஒரு மூச்சு எடுத்து பின் செய்யுங்கள். இது சாதாரணம்தான், ஆனால் இதுதான் மாபெரும் சாமர்த்தியம். சாமர்த்தியம் என்பது வெற்றி அல்ல, அது வெற்றிக்குப் பிறகும் அமைதியாக இருக்கக்கூடிய நலமுறுத்தல். நன்றி நண்பர்களே. இன்றைய அனுபவம் உங்கள் உள்ளத்துக்கு ஒளியை பரப்பி இருக்கட்டும். இன்று நாம் கேட்ட வினாக்கள் பதில் தேவைப்படவில்லை, ஆனால் அந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் பதியட்டும். உங்கள் சுவாசம், உங்கள் அமைதி அனைத்தும் ஒன்றாக ஒலிக்கும் ஒரு நிமிடம், அதுவே அறிவின் ஆரம்பம். இந்த நேரம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் இந்த நேரத்திற்குத்தான். உங்கள் ஆன்மாவை சற்று தொட்டு பாருங்கள். அங்கே அமைதி இருக்கிறது, அங்கே அறிவு ஒளி பாய்கிறது, அங்கேதான் நீங்களும் உங்கள் இறைவனும் சந்திக்கிறீர்கள். நாளைய அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். அமைதி உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.